வாதம், கெட்ட காற்றுடைய தேக்கம் தான் இந்த வாத நோய். சோ ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா வெண்பூசணி சாறும் குடிக்கலாம், அதை அப்படியே வேக வச்சு இல்ல பொரியல் மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். அடுத்து பூரி, சப்பாத்தி, போண்டா போன்ற எண்ணெய் பலகாரங்களை முற்றிலுமா தவிர்த்தாதான் மலச்சிக்கலும் வாத காற்றும் கம்மியா இருக்கும். சோ கண்டிப்பா ஒரு சில ஃபுட்ஸ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, அதுவும் வாத நோய் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா அது எண்ணெய் பலகாரம். சரி, அதற்கு ஆல்டர்னேட் என்ன? இந்த மாதிரி பொங்கல் பூரிக்கு ஆல்டர்னேட் என்னன்னா, இட்லி சாப்பிடுங்க. பெஸ்ட். மாவு அரைச்சி வச்சுட்டு இட்லி சாப்பிடுங்க, கூட காய்கறி சப்ஜி. நம்ம ஒரு பதிவிலும் இப்ப வீடியோ நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே வரோம். சோ எந்தெந்த காய்கள்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடணும்னு சோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. சோ ராகி கொஞ்சமா கலந்து ராகி தோசை செஞ்சு சாப்பிடுங்க, சோள தோசை செஞ்சு சாப்பிடுங்க. மாவு மட்டும் நல்லா 2 நாள் புளிக்கணும், சொல சொலையா வரணும் தோசை. இல்லைன்னா